ஹீரோட அம்மா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அம்மா கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக ஹீரோவும் மம்தாவும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாங்க. ஹீரோட அம்மாவுக்குமே அந்த ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லி இப்போ ஹீரோ கிட்ட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்குற ஹீரோக்குமே பயங்கர ஹாப்பியாகி ஒரு ட்ரெஸ்ஸோட விலை 500 ரூபாய், உங்களுக்கு 2 நாள் நான் கொடுத்துருவேன், ஃபர்ஸ்ட் இப்போ அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு வாங்கிக்கிறேன். அந்த அட்வான்ஸை வச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஹீரோவும் மம்தாவும் கிளம்பி போறாங்க. கிட்ட மம்தாவும் நல்லா பேரம் பேசி வாங்குறாங்க. இதை பாக்குற ஹீரோவும் உனக்கு நல்லா பேச வருதுன்னு சொல்லி பாராட்டுறான். இதை கேட்கிற மம்தாவுமே ஃபர்ஸ்ட் டைம் என்ன புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ 2 பேருமே வாங்கின பொருள்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் இன்னும் 2 நாள் கொடுக்கணும்ன்றதால இப்ப தைக்க ஆரம்பிச்சா முடிக்க முடியும்னு சொல்லி அந்த டைலரிங் மிஷினை போய் தேடுறான். அந்த டைலரிங் மிஷின் அங்க இருக்காது. ஆக்சுவலா அந்த டைலரிங் மிஷின் பக்கத்து வீட்டுக்காரங்களா தான் இருக்கும். ஹீரோமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிற அவங்களுமே டைலரிங் மிஷினை யூஸ் பண்ணா வர லாபத்துல 40% தரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்கிற ஹீரோக்குமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடு. ஒரு மிஷினுக்கு உனக்கு 40% லாபம் தரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோட அப்பா அங்க வந்து ஹீரோவை அங்க வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ மம்தாவுமே ட்ரெஸ் தச்சு தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு இப்ப மிஷின் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோவும் மம்தாவை கூட்டிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவருமே என்கிட்ட மிஷின்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு அப்படி வேணும்னா இங்க 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு இடத்துல ஃப்ரீ மிஷின் தராங்க, அங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்றான். இப்போ ஹீரோவும் மம்தாவும் சைக்கிள்லயே அவ்வளவு தூரம் போறாங்க. போற வழியில கீழே விழுந்துடுறாங்க. அடிபட்டுடுது. ஆனா அது எதையுமே பெருசா எடுத்துக்காம அந்த சென்டருக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல போய் இப்போ டோக்கன் வாங்குறாங்க. டோக்கன் கொடுக்குற இடத்துல தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரீ மிஷின் தருவாங்கன்றத சொல்றாங்க. ஹீரோவும் அந்த ரத்த காயத்தோடவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற மம்தாவும் நம்ம டோக்கன் கூப்பிடுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள போய் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வச்சுட்டு வாங்க அப்படின்றத சொல்றா. ஹீரோவே பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க பார்த்தா ஆடு மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் ஒரே இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இப்போ ஹீரோட டோக்கன் நம்பரையும் கூப்பிட்டுறாங்க. இப்போ மம்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட போய் கேட்கறா. ஹஸ்பண்ட் இன்னும் வரல, நான் இங்கே வெயிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவருமே அதெல்லாம் வெயிட் பண்ண கூடாதுமா, அவங்க ஹஸ்பண்ட் அந்த திரும்ப டோக்கன் வாங்கி லைன்ல நின்று வெயிட் பண்ணி திரும்ப வாங்க அப்படின்றத சொல்றாரு. மம்தாவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த எக்ஸாம் சென்டர்லயும் போயிடுறா. ஆனா மம்தாக்கு அந்த மிஷினை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதுல நூல் எப்படி கோக்கணும்னு கூட தெரியாது. அவளுமே பக்கத்துல பண்றவங்களை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்படி வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் வெளியே இருக்க ஆபீசருக்குலாம் இப்படியே பேசி உள்ளே வந்துடுறான். பாக்குற மம்தாக்குமே பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஹீரோக்கு கால்ல அடிபட்டு இருக்குன்றதால இப்ப மம்தாவும் கூட சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து எப்படி நல்லபடியா தச்சு முடிச்சிடுறாங்க. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இப்ப அந்த மிஷினுமே கொடுத்துடுறாங்க. அதை வாங்கிட்டு இப்ப அவங்க 2 பேருமே ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க.